நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடிமை மறைத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவை நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர். எழும்பி பிரகாசி, எலும்பு அப்படி சொல்லி தலைப்பில் பேசி கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், வேதத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5 அதிகாரம் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கிராமங்கள் பாழா போகிறது. ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் பட்டணத்தில் தான் இருக்காங்க. பட்டணத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மக்கள் அங்கே போய் எப்படியா செய்திக்கிட்டு மனம் திரும்பிடுறாங்க. இந்த கிராமத்தில் பெரிய ஊழியத்துக்கு அதுங்களுக்கு போக முடியல. கஷ்டப்பட்ட ஜனங்கள் எங்கேயும் போக முடியல. கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. பாவத்திலையும் சாபத்திலையும் கணவன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கிறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தாயாக எழும்பணும். தெபொராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போகின. நிறைய கிராமங்கள் பாழாய் போயிருக்கு. அந்த கிராமத்துக்கு ஜெபிக்க முடியாதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தை பாழா போகாதபடி தாயாய் எழும்பி ஜெபிக்கணும். தாயினுடைய அபிஷேகம் யாருக்கு? தெபொராள். தெபொராள் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறா. பாருங்க, நியாயாதிபதியாக இருக்கிறா, ஜட்ஜாக இருக்கிறா. அவளுக்கு ஒரு தாகம், கிராமங்கள் பாழா போகக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் அவர் தாயாக எழும்பணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இந்த தெபொராள் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தவள். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படி சண்டை வந்துச்சுன்னா நேரே தெபொராள்கிட்ட போய் முறையிடுவாங்க. அவன் நியாயம் தீர்த்து வைப்பா. எவ்வளோ பெரிய அபிஷேகம் வந்து தாயாகிய தெபொராளுக்கு இருந்திருக்கு பாருங்க. தீர்க்க தரிசன அபிஷேகம். அவங்க யார் பிரச்சனை பண்ணாலும் நேர பெரிய நியாயம் தீர்த்து ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பணுன்னு சந்தோஷமாயிருது. அதனால தான் இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைகள் தீர்க்கதரிசியை தேடி ஓடுறாங்க. பாருங்க, அதுவும் கிராமத்துலேருந்து எங்கேயும் போக முடியலையா, பஸ் வசதி இல்லாத இடங்களும் இருக்கிறது. அதுக்காக நிறைய ஊழியக்காரங்க போக முடியல, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. சோத்திரம். ஆனால் இந்த தெபொராள் சொல்கிறா, கிராமங்கள் பாழாய் போகிறது, அதனால தாயாக எழும்பு அப்படின்னு சொல்கிற. அங்கே பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிசரா 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கியிருக்கான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர் கொடுமையாக ஒடுக்கணுன்னு இஸ்ரவேல் புத்திரெல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. முறையிட்டுட்டே இருக்காங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பாராக் நீரை எழும்பி போய் தெபொராள்கிட்ட போய் கேட்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு கேட்கும்போது தான் அவள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாள். சொன்னது மட்டும் இல்லை, அவள் தாயாக எழும்புனா. பாருங்கள்,
அந்த பாராக்கு சொல்லி ஒரு பெண்ணு கையில் அந்த சிசராவை ஒப்பு கொடுப்பார். யுத்தத்தை கர்த்தர் செய்வார், ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு தீர்க்க சொல்லி அனுப்புகிறான். பாராக்கு போச்சோன்னக்கு நீ வந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா பாராக். 8ஆம் வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வரவிட்டால் நான் போக மாட்டேன். ஒரு ஆம்பளை கூட நீ வந்தால் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். வரட்டான்னு நான் போக மாட்டேன் யுத்தத்துக்கு. அப்போ இந்த ஒரு பெண்ணு தானே தெபராள். நிறைய பேர் பெண்களை எப்படிலாமோ சொல்லுவாங்க, என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் கூட 2000 வருஷங்களுக்கு முன்பாக கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தெபராள் யுத்தத்துக்கு எழும்பி பேர்கால பாராக்கு கூட எழும்பி போனதுனால தான் அங்கே யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்தில் கர்த்தர் பாருங்கள் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம், கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டை கருக்கு நான் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போனான். கர்த்தர் யுத்தம் செய்தார். இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, கர்த்தருடையது. உங்கள் குடும்பத்தில் யாராவது யுத்தத்துக்கு வராங்களா? பயப்படாதுங்க. நல்லா இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிட்டு போய் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டாக நடந்துச்சு. அதான் தெபராள் தாயாக எழும்புனாள் அப்படி சொல்லி பாருங்க. அந்த சிசரா தப்பி ஓடினா ஒரு பெண்ணு கையில் ஒப்பு கொடுப்பான் தீர்க்க தரிசனம். அந்த யாகேல் கூடாரத்தில் குடியிருந்தவர்கிட்ட போய் சிசரா தப்பி ஓடிட்டோம், நம்ம இங்கே பிழைச்சிக்கலான்னு தண்ணி கேட்டிருக்கான். தண்ணி கேட்டுக்கு பாலையும் ஊற்றி கொடுத்தா. அப்போ நல்லா ரொம்ப சந்தோஷம், நல்லா நம்மளை நேசிக்க பாதுகாத்துக்கிடுவான்னு சொல்லி படுத்தான்ல. நல்லா ஆயாசமாக தூங்குனோடனே நேரே சுற்றியில் எடுத்து ஆணி எடுத்து அடித்து மண்டில் அடித்து அவ்வளோதான். பாருங்கள் சோத்திரம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர், தாயாக எழுமணும்னு சொல்லி சோத்திரம். அதனால தான் எல்லாம் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. பாராக்கும் தெபராளும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பாடியிருக்காங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டின நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு பாடியிருக்காங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டின நிமித்தம் நீதியை சரி கட்டியிருக்கிறார். மனப்பூர்வமாய் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க ஜனங்கள். பாருங்க சோத்திரம். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன்னு பாடுறாங்க. தெபராளும் பாராக்கும் 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க பாட்டு. ஒரு யுத்தத்தை நடப்பித்து அந்த சிசரா அவன் தான் தலைமை, அவன் தான் கொடுமை பண்ணியிருக்கான். 20 வருஷம் கொடுமை பண்ணி செத்துட்டான். பாருங்க, அந்த யுத்த கர்த்தருடையது. உங்களுக்கு விரோதமாக எவனாவது செய்வன் வச்சுட்டு இருக்காங்களா? வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு தாங்க முடியல, குடும்பத்தில் பிரச்சனைங்க, பணங்கள்லாம் போகுது, சோகமெலாம் இருக்கிறோம் அப்படி சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சிசராவை ஒரு பெண்ணு கையில் ஒப்பு கொடுத்தாரு அப்படி நடக்கும். 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கியிருக்கான் கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்களை எத்தனை வருஷம் செய்வனை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதுங்க. இப்போ முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சோத்திரம் அநியாயக்காரன் எவன் ஒடுக்கிறானோ அவனை கர்த்தரே ஒடுக்குவார். அவர் யுத்தம் செய்கிற தெய்வம், யுத்தம் செய்கிறார் பற்றிகளா. அதனால தான் 2 பேரும் நல்லா பாடியிருக்காங்க. சோத்திரம். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். பாடி கீர்த்தனம் பண்ணணும். ஆண்டவர் அப்படி யுத்தம் செய்கிற தெய்வம், சர்வ வல்லவர், மகிமையின் தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி.
என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தெரிந்தெடுத்த என் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை தெரிந்தெடுத்த என் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே. ஆண்டவரை நோக்கி பாடணும். பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். நல்ல தெய்வம் இயேசு நமக்கு யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுப்பார். அன்பு பிள்ளைகளை, யார் ஒடுக்கிறான் கவலைப்படாங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் முறையிட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருங்க. ஜெபத்தை விட்டுறாங்க. ஜெபத்தை விடவே கூடாது. ஜெபத்தை விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் பெரியவர். அதான் சொல்கிறார், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாக போயின. இஸ்ரவேலி கிராமங்கள் பாழாகி போயின. அன்பு பிள்ளைகளை, கிராமங்கள் பாழாகி போயிட்டே இருக்கிறது. பாவத்திலையும் சாபத்திலையும் மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. கஷ்டப்படுகிற மக்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். தாயாக எழும்பணும். அன்பு பிள்ளைகளே, தேங்க்யூ ஜீசஸ். நான் கூட அந்த கருங்கடலுங்கிற பகுதியில் கிராமங்கள் தான். பக்கத்தில் எல்லாம் அருளூர், கீழே கருங்கடல், பேய்க்குளம், மீராங்குளம், பனகுளம், புளியங்குளம் எல்லாமே கிராமங்கள். அந்த கிராமத்தில் மக்கள்லாம் வேதனைப்பட்டு பாவத்திலேயே சாபத்திலேயே கண்ணீரோடு இருக்கிறாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்க அங்கே கொண்டு போட்டிருக்காரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக. அதனால நீ தாயா எழும்பு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். மதர் அண்ணாளி சொல்லு அப்படின்னார். அந்த தாயாக எழும்பி அங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களை சந்திங்கப்பா, ரட்சிங்கப்பான்னு. ஜெபத்தை கேட்குற தேவன் கண்டிப்பாக அதிசயம் செய்வார். அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் தாயாக நான் எழும்பணும்னு சொல்லி தெபொராள் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை இருந்தால் தாயாக மாறுங்க. கிராமத்துக்காக ஜெபிக்க தாயாக மாறுங்க. கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்க தாயாக மாறுங்க. இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது சுற்றி சுற்றி. அதெல்லாம் கால்மிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் அற்புதம் செய்யுங்க, தொடுங்க இசப்பான்னு சொல்லி. ஒரு காலத்தில் ஆலங்குளம் பகுதியில் ஊழியம் செய்யும்போது சுற்றி சுற்றி குருவங்கோட்டை, குருப்பங்குளம், மாறாந்த, செவலார்குளம், பூலாங்குளம், இப்படி பல கிராமங்களில் சுவிசேஷம் சொல்லுவோம். பீடி செத்துட்டே இருப்பாங்க மக்கள். அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவோம். அப்படி ஒரு சிஸ்டருக்கு 9 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 9 வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். 2 மாதத்தில் குழந்தை உண்டாயிட்டா. சந்தோஷம் தாங்க முடியல. ஏசப்பா தான் அந்த குழந்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி நல்ல தெருவில் மீட்டிங் வைக்க சொன்னோம். அப்படியே சொல்லி நிறைய பேர் மனம் திரும்பியிருக்காங்க. ஆண்டவர் சர்வ உள்ளவர். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்ம தாயாக மாறணும். தாயாக எழும்பும் அளவும் எழும்பணும். எதையாவது செய்யணும் ஆண்டவருக்காக. காலையிலே போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு காப்பியும் பண்ணம் தான் தருவாங்க. அங்கே மத்தியானம் யாருமே சோறு பொங்க மாட்டாங்க. எல்லாம் பீடி சுற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்துட்டு வருவோம். சாயங்காலம் தான் வீட்டில் வந்து சாப்பிடணும். பாருங்கள், அப்படிலாம் ஊழியம் செய்த ஒரு காலத்தில் ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர். நிறைய மக்களை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபியாய் நிரப்பி வச்சிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த பொல்லாத உலகத்திலே
நல்ல தெய்வம் இயேசுவுக்காக தாயாக எழும்புவோம். யாழ் செய்வோம். தேங்க்யூ. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. அநியாய உலகத்திலே ஏசப்பா நீதி தெய்வம் நீங்கள் தானப்பா. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பாருங்க, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். தண்ணீரை கடக்கும்போது ஏசப்பா என்னோடு கூட வந்தீரே. ஆறுகளை கடக்கும்போது ஏசப்பா புரளாமல் பாதுகாத்தீரே. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கும் நல்ல தெய்வம் இயேசுதான். நீங்கள் நிறைய தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எல்லா தெய்வமும் தெய்வம் அல்ல. இயேசு தான் உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியை படைத்தவர் அவர் தான். அவரை மட்டும் தேடி பாருங்களேன். அவர் நல்ல தெய்வமாக உங்களுக்கு நல்ல அற்புதங்களை செய்ய வல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயாக மாறுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க, பெரிய அற்புதம் நடக்கும். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவர் நன்றி. உங்கள் கரத்திலே தாழ்த்துற ஏசப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவங்க தாயாக மாறட்டும். கிராமங்கள் தோறு போய் ஜெபிக்கட்டும் ஏசப்பா. கிராமத்திற்கு மக்களுக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கட்டும். அந்த ஜபம் கண்டிப்பாக கேட்கப்படும். பாவத்திலேயும் சாபத்திலேயும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிச்சிட்டு நிறைய பேர் கணவன் பெண்களை அடிக்கிறாங்க, பிள்ளைகள் சாப்பிட வழியில் அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கட்டும் ஏசப்பா. அப்போ தான் அவங்க தாயாக மாறியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி, அதிசயம் செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த கிராமங்கள் பாழாய் போகாதபடி இந்த கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணைக்கு பாருங்க ஏசப்பா, அந்த கிராமத்தில் இருக்க மக்களை கண்ணைக்கு பாருங்க. தகப்பனே தகப்பனே, உங்கள் அன்புகிற தொடட்டும் ஐயா. அதுக்காக தானே கல்வாரிசில் ரத்தம் சிந்தினீங்க ஏசப்பா. இந்த ரத்தத்தினால இந்த காமங்களை தொடுங்கப்பா, அசைங்கப்பா. ரத்தத்தை ஊற்றி அங்கே இருக்க மக்களே ஆண்டவரே ரட்சித்து அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கிருபையாக நிரப்புங்க ஏசப்பா. அல்லேலூயா. இந்த கருங்கடல் பகுதியில் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் அருளூர், பேய்க்குளம், ஈராங்குளம், இன்னும் அந்த பக்கத்தில் நிறைய புளியங்குளம், நிறைய கிராமம் இருக்குது, பனைக்குளம். இதுங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஆனால் சின்ன சண்டை வந்தவுடனே எல்லாம் மந்திரவாதிட்டு போய் நிற்கிறாங்கப்பா. இந்த மக்களுக்கு கண்ணோக்கி பாருங்கள். இன்னும் பக்கத்து ஒவ்வொரு கிராமத்தை கத்த தொடுவீராக. ரட்சிங்க இந்த மக்களை அந்தவருடைய கரத்திலே தாழ்த்துரு. தவறாளை போல தீர்க்க தரிசனம் சொல்லி நியாயம் இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்கப்பா. தாயாக மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உங்கள் கரத்திலே தாழ்த்துரு. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியம் கிருபை சொன்னுகட்டும். ஆண்டவருக்காக தாயாக நாங்கள் எழும்பி எதையாலும் செய்ய உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.